ஹாய் கைஸ், நம்ம மெமரி சேக் டீமன் ஸ்லேயர்ல சீசன் 4ல எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓ என்ன கொடுமை அது. மறுசீரமைப்புல இந்த அரண்மனை அழிஞ்சப்புறம் இது ரிமோட் ஏரியாங்கிறதுனால இந்த இடம் ஒதுக்கப்பட்டு மறுக்கப்பட்டிருக்கும். அப்படிதான் எனக்கு தோணுது. இத பார்த்தாலே கடுப்பா இருக்கு. இந்த டிமென்ஷன் எல்லாம் தாந்தா பெரிய ஆள் மாதிரி இங்க இருக்குதுங்க. கிராமத்துல இருக்கிற ஒருத்தவங்களை இதுக்கு தூக்கிட்டு வந்துச்சுன்னு உனக்கு நிச்சயம் போல தெரியும். நேற்று ராத்திரி பின்தொடர்ந்து வந்து இந்த கோட்டைக்குள்ள வரைக்கும் போனோம். ஆனா அங்க யாருமே இல்ல, எதுவுமே இல்ல. அவ காத்தோட கண்ணு சேம் தான். எப்படி அவ்வளவு சீக்கிரம் அவங்க கிட்ட ஏமாந்த? என்ன மன்னிச்சிருங்க. அப்போ இன்னைக்கு இன்னொரு பொண்ணும் காத்தோட காத்தா காணாம போயிருக்கா. டீமன் ஸ்லேயர் காப்ஸ் ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் உன்கிட்ட இருந்து யாரும் இதை எதிர்பார்க்கல. அங்க பாரு, நாம இங்க ரொம்ப தாமதமா வரலன்னு நினைக்கிறேன். ஓடி அவள. நார்மல் டீமன் தான், இதுக்கு ஆசிகாசா. நேற்று ராத்திரியே இவங்க எல்லாரையும் ஒழிச்சு கட்டியிருக்கணும் போல இருக்கே. அது 2 ஆசிரா இவனுக்கு போயா. சரி, நான் நம்பர் 3 நினைச்சிட்டாங்க. அவன் இல்லை. மலமாடு மாதிரி லவ் ஆசிரமா தான். இவனும் ஒண்ணுமே புரியல. எப்ப ஏதோ பட்டர்ல கத்தி வச்சு எப்படி போவோம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் திரும்பி போங்க. நான் இப்போ விண்டாஷிராவோட உள்ள போறேன். ஆனா நீ இருந்தா அது எனக்கு தடதான். சீக்கிரம் ஆமா, அவங்களையும் காப்பாற்ற வேண்டியது. இங்க பாரு, இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை. ஆமா, எனக்கு இது பிடிக்கல. டீமன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அலையிறத நான் பார்த்ததே இல்லை. இது அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு போல. ஒரு நிமிஷம் எல்லாம் காலி. அதுக்கு எல்லாரையும் போய் வெட்டுச்சு. ஓ, இது ஸ்னேக் தான் ஆயுதமே வா. கத்தி மாதிரி வேலை செய்யுது. அவரு லவ் ஆசிரமா அதை வச்சு பார்த்தா பாம்பு யூஸ் பண்ணுறேன். உன்கிட்ட யாரு உதவி கேட்டாங்க? ரொம்ப அளவு கட்டிமான சக்தி. இவங்க சாதாரண டீமன் ஸ்லேயர்ஸ் இல்ல. அஷீராவா இவங்க. அந்த பொண்ணை விட்டா அவளை தப்பிக்கோ. ஐயோ, ஏதோ பஞ்சு கட்டுற மாதிரி வச்சுருக்கிறேன். எக்கச்சக்கமாக இருக்கு. எங்க இருந்து வந்துட்டு இருக்குல்ல, எத்தனை வந்துட்டு இருக்கு. முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்து. சாமி, இங்க இருக்கிறதுல நாடி பாத்துக்கிறேன். எனக்கு இதுங்களை எல்லாம் வெட்டி அழுத்து போச்சு. இதுக்கு மேல நீயே பாத்துக்கோ. என்னடான்னு பார்த்தேன். ஓ, கத்தியில இருந்து அது வருது.
வச்சுக்கிட்டு உன்னால ஜெயிக்க முடியலையா? அந்த பொண்ணை விட்டுட்டு அப்புறம் செத்து. அப்புறம் செட்டு ஒரு நிமிஷம் ரத்தமலை Rising dust star. நிஜமாவா? உனக்கு இவ உயிரோட வேணும்னா இந்த எடுத்துக்கோ. ரேப் மாதிரியே இருக்குது இந்த இடம். ரொம்ப மோசமான இடம். இந்த இடமா வீடுனே கூட்டு வந்துக்கிறானுங்க. ஓ எக்கச்சக்க பேர் இருக்காங்களே இங்க. அப்புறம் மொத்தம் இங்கதான் ஆகுது. ஒழுங்கு மரியாதையா திரும்ப வந்து. க்ளோஸ் பண்ணிட்டான். எதுக்கே லாக் பண்ணிட்டாங்க போலப்பா. என்ன நடக்குதுங்க? ஏய் சனிமி, இங்க என்ன நடந்துச்சு? அந்த டீமன்ஸ்லாம் எங்க போச்சு? எனக்கு எப்படி தெரியும்? எதுக்கு வர வச்சான், எதுக்கு வெளியே தொத்தனா, ஒன்றும் புரியலையே. என்னமோ பண்ணிக்கிறான் மோசாத மட்டும் தெரியுது. ஏதோ ட்ராப் வச்சிருக்கான். முன்னாடி வர தெருமுனையில இறக்கி விட்டா போதுமா? அது பறக்க மாட்டேன்ல. இங்கதான் வரணும். இங்க போயிட்டு தான் வரா போல இருக்கும். ஜெனிட் சோயினஸ்கே பார்த்தே ரொம்ப நாளான மாதிரி இருக்குது. மாஸ்டர், நான் இங்க திரும்பி வந்துட்டேன். ஸ்வாட்ஸ்மித் கிராமத்துல நடந்த அந்த சம்பவம் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே தான். மோச்சிரோ, மிட்சூரி, அப்புறம் டான்ஜிரோ மத்தவங்க எல்லாருடைய முயற்சினாலதான் 2 அப்பர் ரேங்க தோக்கடிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இப்போ நெசுகோவும் சூரிய வெளிச்சத்துல வெளியில வர ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் இந்த நிலத்துல முன்னேற்றத்துக்கான பெரிய ஒரு அறிகுறி. ஆமா, கண்டிப்பா அந்த மோசான் டீமன்ஸ் எல்லாம் அனுப்புவான். நிசுகோவை கடத்த முயற்சி பண்ணுவான். சூரியனையே ஆக்கிரமிச்சு டீமன் உடம்புக்குள்ள போனோம்னு அவன் நினைப்பான். எல்லாரும் நெஸ்கோனால கண்ணா இருப்பாங்க. ஹஷீராக்கள் எல்லாம் அவசர சந்திப்புக்காக கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். உபயாஷி மாளிகையில தான் நடக்குது. நான் இல்லாத நேரத்துல நிசுகோவை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீ அவளை பத்திரமா பாத்துப்பியா கண்ணா? நான் உன்னை நம்புறேன். நம்பிக்கை வைக்கிறப்பதான் பயமே வருது. உண்மையாவா? அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா? கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எனக்கு சரியா தெரியல. ஆனா ராத்திரி நேரத்துல நிறைய டீமன்ஸ் வரலாங்கிற கவலை அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால இந்த இடத்த மறுசீரமைப்பு பண்றதுக்காக கிளம்புறாங்க. அப்படியா? அந்த 2 அப்பர் ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் மோசமா இது நடக்கலங்கிறது அதிசயம் தான். உண்மையாவே அவங்க பயங்கரமான எதிரிகள் தான். இந்த மாதிரி சம்பவங்களுக்காகவே டீமன் ஸ்லேயர்ஸ் கார்ப்ஸ் காலி கிராமத்தை உருவாக்கி இருக்காங்க. இவங்க இப்ப அந்த இடத்துக்கு தாராளமா போகலாம்.
ஆமா உஷாரா அவங்க வாங்க. அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட யோசிச்சிருக்காங்க. அது இருக்கட்டும், நீ 7 நாளா சுயநினைவு இல்லாம இருந்த, இப்போ ஒரேடியா சாப்பிடலாமா? ஒரு வாரமா? மிட்சுரி அப்பயும் நிறைய சாப்பிடுவான்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. அவங்க உண்மையை பார்த்தா சொல்லணும்னா ரொம்ப விசித்திரமான பொண்ணுதான். இதை சாப்பிட்டு தான் அவங்க முடி இப்படி ஆயிடுச்சாமா. மிஸ் லவ் மிஸ்டர் மிஸ்டம் 2 நாள் தூங்குனதுக்கு அப்புறம் 3ஆவது நாள் குணமாயிட்டாங்கிறது உண்மையா? ஆமா, நான் உங்களை மடிக்கிறேன். அப்படின்னா அவங்க லெவலுக்கு நெருங்குற போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சரி, அவங்க சீக்கிரமா குணமாகறாங்கன்னா நல்ல அவன் விஷயம். பிஸி ஆகிறான். ஆமா, நல்ல வேலை எல்லாரும் பொழைச்சிட்டாங்க. ஆமா. ஏய், ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உன் தங்கச்சிக்கு ஏதோ பெரிய விஷயம் நடந்துச்சாமே, அவ இப்ப நல்லா இருக்காளா? இருக்க. சூரிய வெளிச்சத்துல அவ பிரகாசமா இருந்தா. இது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலேயே இது அதிசயம் தான்ல. ஏன் அப்படி ஆகுதுன்னு விசாரிக்க சொல்லிருக்கேன். இன்னும் தெளிவா தெரியல. அவ மனுஷியா மாற வாய்ப்பு இருக்கா இல்ல டீமனா தான் இருக்க போறாளான்னு தெரியல. கோச்சோ தான் இந்த விஷயத்த பாக்குறதா கேள்விப்பட்டேன். இல்ல, தமையா பாக்குறாங்க. அமாயங்கிறது யாரு? பாத்து பாத்து இதுதான் நிறைய சாப்பிடாதுன்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும், அதான் நல்லது. வளர்ட்டியோ. தங்கச்சிக்கு அப்படி நடந்ததுனால இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நடக்க போகுது. டீமன் ஸ்லேயர், ஸ்வாட்ஸ்மேன் எல்லாம் எச்சரிக்கையா இருக்க சொல்லிருக்காங்க. அஷிராக்கள் எல்லாம் அவசரமா சந்திக்கிறத கேள்விப்பட்டேன். நிஜமா என்ன நடக்க போதோ தெரியல. எல்லாம் நெசுக்காக தான். இங்கிருந்தும் தங்கச்சிக்கு அண்ணங்க அக்காங்க எல்லாம் கூடுகிறாங்க. நாங்க தான் கடைசி போல இருக்கு. உங்களெல்லாம் காத்திருக்க வச்சதுக்கு போயிட்டு மன்னிச்சு. இப்பதான் வராங்க போல. பரவாயில்ல இருக்கட்டும். உங்க வேலையை வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. உண்மைதான். யுஷ்டோன் அஷ்டால். மசியோன் மிட்சுரி அப்பர் ரேங்க் கூட சண்டை போட்டீங்களாமே. பயங்கரமா இருந்துச்சு. அன்னையோட என் கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து அவங்கள அழிச்சிட்டோம். என்ன மோச்சிரா அப்படிதானே? ஆஹா, நான் அங்க இருந்திருக்கலாம் போல. எனக்கு மட்டும் ஏன் ஒரு அப்பர் ரேங்க் கூட மாட்ட மாட்டேங்குதுன்னு தெரியல. சவுண்ட் மட்டும் தான் மிஸ்ஸிங். அதெல்லாம் விதிப்படிதான் நடக்கும். போனவரு அவங்கள சந்திக்கலன்னா சந்திக்கவே மாட்டேன். உங்களுக்கு கூப்பிட்டு கேஷுவலாக காமிச்சிட்டான் அவன். சரி, உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. இப்ப நான் இன்னும் நல்லாவே இருக்கேன். இப்ப நீங்க எவ்வளவு அக்கறை. ஓ, ஆனா இன்னும் 100% நான் சரியாகல. இதுக்கு மேல ஹஷிராவை இழந்தா டீமன் ஸ்லேயர் காப்ஸ்க்கு பெரிய இழப்பாயிடும். உங்க உயிரை இழக்காம 2 அப்பர் ரேங்க்ஸ் அழிச்சிருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம். ஆமா ஆமா. நான் உங்க 2 பேரையும் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த முறை நீங்க ரொம்ப சீக்கிரமா குணமாயிட்டீங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த விஷயத்தை பத்தி மாஸ்டர் வாயால சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் காத்திருந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு இந்த அஷிரா மீட்டிங் என்ன ஒரு நான் தான் தலைமை ஏத்து நடத்த போறேன். அதோட என் பேரு தான் அமேனே உபியாஷிக்கி. அவர் என்னாச்சு? நான் இங்க ககாயாக்கு பதிலா வந்திருக்கேன். அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் அவரால் இங்க வர முடியல. அதுக்காக எல்லாரும் மன்னிச்சிருங்க. நிலைமைய நீங்க எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இதுக்கெல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். ஆனால் எனக்கு புரியுது. அவருக்கு பலம் வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவர் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா வாழணும். அதுதான் எங்க எல்லாரோட ஆசையும். லேடி அம்மானே, நீங்க தைரியத்தோட இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நம்ம நெசுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாளான்னு தெரியல. ஹஷிராவானவங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் அவரே பார்த்து பழகிட்டோமா, உங்க அதெல்லாம் எல்லாருக்கும் மிஸ்டேக் ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா சூரியன் ஆக்கிரமிச்ச டீமன் ஒண்ணு இங்க இருக்கு. நிச்சயம் அந்த முசான் கண்டிப்பா அந்த டீமனை தான் பக்கம் இழுத்துக்கிறதுக்காக வருவான். கண்டிப்பா. சூரியன் ஆக்கிரமிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். இதுக்காக ஒரு பெரிய யுத்தம் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த யுத்தத்துல அப்பர் 4-5 இருப்பாங்க. மிட்சூரி, அப்புறம் கியூ. அதோட உங்க 2 பேர்கிட்டயும் தனித்துவம் வாய்ந்த அடையாளம் ஏற்பட்டதா கேள்விப்பட்டேன். அந்த அடையாளம் உங்களுக்கு எப்படி வந்தது? அத பத்தி விளக்கமா லவ் அஷ்ரக் எப்படி இருந்தா புரியல. அது என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்.
அடையாளமா? செங்குக்கு காலத்துல அந்த மூசான தோல்வியோட விளிம்புக்கு அனுப்பின மாவீரர்களை ஃபர்ஸ்ட் பிரீத்திங்கோட மாவீரர்களுக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரியே ஒரு தனித்துவம் வாய்ந்த அடையாளம் ஏற்பட்டதா ஒரு புராண கூற்று ஒண்ணு இருக்கு. அது உண்மையாயிடுச்சு. இத பத்தி தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, கேள்விப்பட்டவங்க கூட இருக்காங்க. இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். ஏன் இதை ரகசியமா வச்சிருந்தாங்க? டான்ஜிரோக்கு வந்தது உங்களுக்கு தெரியாதா? தனக்கு அந்த அடையாளம் இல்லைங்கிறதுனால நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. அதனாலதான் சொல்லல. அதுவும் இல்லாம இந்த அடையாளத்தை பத்தின நிறைய கதைகள் தெளிவற்றதாவே இருக்கு. ஏன்னா அந்த நேரத்துல அதை பாதுகாக்கணுங்கிற முக்கியத்துவம் தெரியாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா அதை யார்கிட்டயாவது கொடுக்கணும்னா யாருமே இல்லாம கூட இருந்திருக்கலாம். பல நேரங்கள்ல டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸ் அழிவை சந்திச்சிருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு தெளிவான பதிவு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த அடையாளத்தோட இருக்கிறவங்க வரும்போது அவரோட சேரக்கூடியவங்க அவங்க அத்தனை பேருக்கும் அந்த அடையாளம் வந்துரும்னு சொல்லியிருக்கு. அப்ப இவங்களுக்குள்ளதான் ஒரு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் பிரீத்திங் ஸ்வாட்ஸ்மேன் தன்னுடைய தனிப்பட்ட புத்தகத்துல இத பத்தின குறிப்பை எழுதிருக்காரு. இப்போ நம்ம தலைமுறையில இந்த அடையாளம் கிடைச்ச முதல் ஆள் ஹஷீராவா இல்லைனாலும் இந்த அடையாளம் கிடைச்சிருக்கு. வேற யாரும் இல்ல, டான்ஜிரோ தான். அவருக்கு தான் முதல்ல அந்த அடையாளம் கிடைச்சது. அவர் இருந்தாலும் அவராலேயே அந்த அடையாளம் எப்படி தனக்கு வந்ததுன்னு தெளிவா சொல்ல முடியாத நிலையில இருந்தாரு. நமக்கே தெரியல. அவர் இன்னொரு வாட்டி பார்த்து கேட்கலாம்னு இருந்தோம். ஆனா இப்போ டான்ஜிரோக்கு அப்புறமா 2 ஹஷீராக்கு அந்த அடையாளம் கிடைச்சிருக்கு. மிஸ்டேக் தெரிஞ்சிருக்கும். எங்களை தெளிவுபடுத்துங்க மிட்சூரி, அப்புறம் கியோ. சரி, லேடியா மணி எவ்வளவு அழகா இருக்காங்க. அடி பாவி சொல்லுமா. இது நடந்தப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னோட உடல் ரொம்பவும் லேசாவே இருந்தது. அதாவது அப்படியே அப்படியே என் உடம்பெல்லாம் அப்படியே பயங்கரமாயிடுச்சு. எனக்குள்ள புது சக்தி உற்சாகமா இருந்துச்சு. என்னோட இதயம் அதிவேகமா துடிக்க ஆரம்பிச்சு. என்னோட காதுகள்ல விசித்திரமான சத்தம் இனிமையா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நீ என்னம்மா சொல்ற, என்ன சொல்ற? அவங்களுக்கே அது தெரியல. அப்போ இவங்களுக்கு விஷயம் தெரியும். மன்னிச்சிருங்க. இப்படியே பல தோண்டி உள்ள போயிடலாம் போல இருக்கு. தெரியாது, தெரியலன்னு இருக்கலாம். அழகா என்ன பேச விட. இந்த அடையாளம் இருக்கிறது எனக்கு ஒன்னும் தெரியாமலாம் இல்ல. ஆனா அன்னைக்கு நடந்த யுத்தத்தை திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள வருது. எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படும் போது, ஏதாவது ஒரு அவசர தேவை இருக்கும் போது எல்லாருக்கும் அந்த அடையாளம் வரும்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படி பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சாவ கண்ணால பாக்குறப்பதான் அவக்கே நம்பல. இதுக்கு முன்னாடி யுத்தத்துல நான் ஒரு வாஸ்ல மாட்டி நான் அசைய முடியாம இருந்தேன். என்னுடைய பிரீத்திங் டெக்னிக்கை பயன்படுத்தி பாய்சன் என் உடம்புக்குள்ள போறதை நான் நிதானமாக பார்த்தேன். அந்த நேரத்துல என்னை காப்பாத்த வந்த பையன் கொல்லப்படுற நிலைமைக்கு இருந்தான். அப்ப எனக்கு என் பழைய நினைவுகள் வந்துச்சு. அப்ப இருந்த கோபம் ஆத்திரம் என்னை உணர்ச்சி வசப்பட வச்சு என் கட்டுப்பாட்டை இழக்க வச்சுச்சு. அந்த நேரத்துல என் இதய துடிப்ப நிமிஷத்துக்கு 200 தடவை அடிச்சுது. அது மட்டும் இல்ல, என் உடம்பு நெருப்பா கொதிச்சுது. கண்டிப்பா ஒரு 102 டிகிரி. அந்த நேரத்துல என் உடம்புக்குள்ள ஜுரம் ஏற்பட்டு இருக்கும். அந்த நிலைமையில எப்படி அசைய முடிஞ்சது? அது ரொம்ப ஆபத்தாச்சே. உண்மைதான். அதனால அதுதான் நாம் அழிக்கப்பட போற நேரமானு தோணுச்சு. அந்த நொடியில சாகணும் இல்லைன்னா வாழணும். அதுதான் அடையாளத்தை வெளியில கொண்டு வர நேரம். இல்ல அது கவனிக்காம விடுற நேரமா இருக்கும். இதயம் நிமிஷத்துக்கு 200 வாட்டி துடிக்குமா? அந்த நேரத்துல 102 டிகிரிக்கு மேல ஜுரம் இருக்குமா? ஆமா, எனக்கு அந்த நேரத்துல கோச்சவுடைய வீட்டுல சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப தெர்மோமீட்டர்ல ரீடிங் எடுத்தாங்க. சண்டேல எனக்கு அடையாளம் வந்த நேரத்துல என்னுடைய உடல்
எந்த அளவுக்கு வெப்பமா இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் எனக்கு அன்னைக்கு வெப்பமா மறைச்சு இருந்துச்சு. சொல்றாரு. அதாவது 102 டிகிரியா இருந்துச்சு. அவங்களுக்கு எதுவும் தெரியல. எவ்வளவு சின்ன விஷயமா இருக்க இது. இது சின்ன விஷயம். இத சின்ன விஷயம் சொல்றீங்க, அப்போ உன் மூளை எவ்வளவு சின்னதா இருக்கு யோசிச்சு பாரு. உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. என்னது? அப்போ அஷீராக்கு எது முக்கியம்னு காட்ட இந்த அடையாளம் ஏற்படுமா? ஆமா, இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். இதுக்கு மேல எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அவரை எதை பத்தியும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் இந்த அடையாள பயிற்சியை பத்தி உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அது? ஏற்கனவே யாருக்கெல்லாம் இந்த அடையாளம் வந்துடுச்சோ அவங்களுக்கெல்லாம் வேற வழி கிடையாது. அடையாளம் வராதவங்களுக்கு எப்படியாவது அதை வரவழைக்கணும். எல்லாருக்கும் வேணும். அப்போ சம்மந்தமாக வர்றதில்லை, பயிற்சி பண்ணி வரணும். அப்படியா? ஆனா அப்படின்னா என்னோட நிலைமை என்ன ஆகும்? கடவுளே. லேடி அம்மானே அறைய விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் கிளம்புறேன். இரு, அப்படிலாம் எங்கேயும் போக முடியாது. எல்லாரும் என்ன பண்ணணுங்கிறத பத்தி பேசி முடிவெடுக்கலாம். அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? நீங்க 6 பேரும் அதை முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. உனக்கும் அதுக்கு சம்மதம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு அஷீராங்கிறத எல்லாரும் தானே பண்ண சொன்னாங்க. இல்லைன்னா ஒருவேளை எங்களுக்கெல்லாம் முன்னாடி ரகசியமா பயிற்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டியா? எதுக்கு இவ்வளவு அவசரமா போகணுங்கிற? எங்க போற? திரும்பி வா. இங்க சண்டை பாரு, போல இருக்கு. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போ. காரணம் இல்லாம அப்படியெல்லாம் போக கூடாது. என்னன்னு சொல்லுங்க ஐயா. நான் உங்க எல்லாரும் மாதிரியும் கிடையாது. நீ பேசுறதே சரியில்லை. இதுக்கு முன்னாடியும் நீ இப்படித்தானே சொல்லிட்டு போன கையோ? எங்களை ரொம்ப குறைச்சு பாக்குற போல இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க. மரியாதையா திரும்பி வா. வேண்டாம் 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 வேண்டாம். வைப்ரேட் ஆகுது. நிறுத்துங்க. எல்லாரும் வந்து உக்காருங்க. அண்ணன் பயங்கரம் போல இருக்குது. பேச வேண்டியிருக்கு. இந்தா. உன் பசிய பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியே தான் இருக்காங்க. அந்த 3 குட்டி பசங்களும் தங்கச்சியும் எங்க? அவ்வளோ எனர்ஜி போய்க்குது. டிமன் ஸ்லேயர் வீரர்கள் எல்லாரும் இப்ப எப்படி இருக்காங்க? நெசுகோ கூட எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களாலதான் ஏதோ அவ கொஞ்சமாச்சும் பேச ஆரம்பிச்சிருக்கா. அப்படியா? இப்பதான் அமைதியா இருக்கு. நிஜமாவே இது சூப்பரா இருக்குப்பா. அதான் சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்லுவேன்? இந்த நியூஸ் பார்த்துட்டானா இல்லையா? அந்த மஞ்சு முடி வச்சிருக்க தலைவரே. பையன் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஐயா வராரு போல இப்போ. யாரா என் தலை மேல தலையை போட்டது? அட ஜெனட்சு, நீங்களும் உங்க வேலையை முடிச்சிட்டு திரும்பி வரீங்களா? இல்லை, இப்பதான் அமைதியா இருக்குன்னு சொல்லலான்னு பார்த்தா என்ட்ரி வந்து ஜெனட்சு திரும்ப வந்துட்டா, எல்லாரும் வாங்க. அன்னைக்கு போனார், இன்னைக்கு வராரு போல ஐயா. இன்னும் எப்படி வருவானோ? உன் கடின உழைப்புக்கு பாராட்டுக்கள். மனமார்ந்த நன்றிகள். கொஞ்சம் கூட தெரிந்தல. ஆனா நான் ரொம்ப களைப்பா இருக்கேன். நெசுக்கோ பார்த்து தான் ரியாக்ஷனும் தெரியல. எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. எனக்கு ஏதாவது அடிச்சுட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் தைரியத்தை வர வளைச்சுட்டேன். அதுவும் இல்லாம நான் இல்லைன்னா நீங்களா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஆனா நீ உயிரோட திரும்ப வந்ததே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. யாரு அது? நீயா? சோ, ஒரு வழியா நீ திரும்பி வந்துட்டியா? உன் உழைப்புக்கு பாராட்டுக்கள். ஷினோபி, உன்னை பார்க்காம நான் இவ்வளவு ஏங்கி போயிட்டே தெரியுமா? நீயும் ஒரு பொண்ணு வர்றதில்ல. அது எனக்கு நிச்சயமா சொல்ல தெரியல. இங்கதான் இருக்கியா நீ? அன்னை வரவேற்கிறேன்.
தூய தமிழ் வேற தெரியும்டா. அவ்வளோதான். நீ எப்படி பேச ஆரம்பிச்ச? உண்மையாவே இது வேலை செஞ்சிருச்சு. இவளை விட்டு பிரிய மாட்டான். தெரியுமா? எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. எதுக்காக இப்படி கத்துற? என்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்? இப்படி வரியா? நான் வெளிச்சத்துல உன்னை பார்க்கும்போது நீ எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? ஆனா சூரிய வெளிச்சத்துல இன்னும் அழகா இருக்க. நம்பவே முடியல. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் தினந்தோறும் விருந்து சாப்பாடா சமைச்சு கொடுக்குறேன். நீ கூட நீ சந்தோஷமா இருப்ப. நிஜமா? வரவேற்கிறேன் இனோஸ்கே. எங்கடா இருக்கிறான்? இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் இனோஸ்கே பின்னாடி வரம் போல. எங்க இருக்கான் அவன்? என் கையாலேயே அவனை நான் கொன்னுடுறேன். அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, அந்த பன்னி மூஞ்சி வாய் எங்க இருக்கான்? இனோஸ்கேவா? அட இன்னைக்கு காலையில நெஸ்பர் தெரிஞ்சுக்குது எப்படி? உன் தங்கச்சிக்கு அந்த பன்னி மூஞ்சி வாயன் தானே பாடலாம் கத்து கொடுத்துட்டு இருக்கான். ஆட்டோ பாய் அவ கொடுக்குறானா? பின்ன இனோஸ்கே 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 சாதா ட்ரைனிங் கொடுத்துக்கிறாரு. முதலாளி இனோஸ்கே அட பாவி. அதுக்கு சொல்ல தெரியல. இனோஸ்கே இனோஸ்கே அவன் தன்னோட பேரை அவ தெளிவா சொன்ன. பேர் மாத்தி சொல்றவனுக்கே பேர் மாத்தி சொல்றான். இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. அது இருக்கட்டும், எனக்கு இன்னொரு பிளேட் இந்த மாதிரி கொண்டு வந்து தெரியா? நீ இன்னும் சாப்பிட்டு முடியலையா? கெனியா எங்க? அகனிசுக்கா இவரா? உங்க காயம் ஆறிடுச்சா? நல்ல வேலை. என்ன இன்னுமா தீரல? என்னாச்சு உங்களுக்கு உடம்பு? பாக்குறப்பெல்லாம் பம்ப் வச்சுன்னுக்கிறாரு. திரும்ப இதுக்க மனம் இல்லை போல. போட்டோ எடுத்துருக்காரு. இதை பாதுகாத்து வச்சதுக்காக ரொம்ப நன்றி தேங்க்ஸ். எதுக்கு இருக்கிறீங்க? உட்காருங்களேன். நல்லா இருக்கீங்களா? செஞ்சு டயர்ட் ஆயிட்டாரா? வாழா, நான் இதை பிரிச்சு பார்க்கணுமா? பயங்கர ஹெவியா ஃபீல் ஆகுது இது. லென்த் அதிகம் இல்ல? இது இன்னும் கருப்பாவும் கூர்மையாவும் இருக்கு. கனமாவும் எனக்கு தெரியுது. இந்த ஸ்டீல் ரொம்ப ஹை குவாலிட்டி. இதை செஞ்சவர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருப்பான். அடிவுன்னு எழுதியிருக்கு. அவரோட கண்டிப்பா எல்லா டீமன்ஸையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவனா தான் இருந்திருப்பான். இதை உருவாக்கணுமா அவன் பேர் இதுல எழுதல. இதை மட்டும் எழுதியிருக்கானா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்திருப்பான். இந்த வாளோட போலி வந்ததும் இதோட மதிப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. அஷ்ராக்கு மட்டும்தான் டீமன்ஸ் அழிப்பவர்கள்னு வாழ எழுதி கொடுப்பாங்க. அது எனக்கு தெரியாது. ஆனா இது ரொம்ப அற்புதமான வாள். ஆனா நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டா போலாம் இந்த எழுத்து இதுக்கு முன்னாடி பார்க்கலையே. நான் தான் சொன்னனே, இதை நான் முழுசா செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே முழுசா தேய்க்கத்துல ஏத்துட்டாதான் தெரியலப்பா. போய் பயன்படுத்தினீங்க. அது என்ன ஞாபகத்தை விட்டேன். அதுக்காக நான் கொல்ல போறேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் முழுசா குணமடையல. வழிராஜனோட கண்ணீரை என்னால அடக்க முடியல. என்னால இதை தாங்கிக்க முடியல. நடுவுல வந்ததுனால வேற வழி இல்லாம நான் மறுபடியும் ஆரம்பத்துல கூர்மையாக்க வேண்டியதா போச்சு. இத பாருங்க, உங்களை மாதிரி அந்த பையனுக்கு பலமா காயப்பட்டிருக்கு. அவன் உடம்புல எலும்பெல்லாம் ஒழுங்கா இருக்குதானே தெரியல. நான் உன்னை கொல்ல போறேன். யோ ஐயோ நோண்டி நொங்கு எடுக்கிறாரு. கொண்டு வந்து கொடுத்தே ஆகணும். கேட்டுச்சா? நான் சொன்னதை புரிஞ்சு. ஐயோ ஓட்ட போட்டுருவா. ரொம்ப ரொம்ப நன்றி. உடம்பு பாத்துக்கோங்க. இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். இன்னைக்குதான் இவர் முடியல அவனால பயங்கர அடி வாங்கியிருக்காரு. வழியில இருக்காரு போல. இன்னைக்கு தான் ரொம்ப அமைதியா இருக்காராம். எதுக்கு இப்ப இவ்வளவு சத்தம் போடுறீங்க இங்க? மன்னிச்சிருக்கீங்க. இங்கதான் இருக்கா? அவர் கிளம்பி போயிட்டாரு. மன்னிச்சிருப்பா அவனுக்கு. அடோ இனிமேல் அமைதியே இருக்காதுடா. தலைவன் என்ட்ரி இப்படிதான். வெட்ட வழியில தான் பெட்ட போடணும்.
கதவு திறந்து வந்தா அவனுக்குலாம் இன்னும் மரியாதை. என்ன வேற ஒரு படுக்க வச்சிருக்கலாம்ல. எப்படி இருந்தவன எப்படி ஆகிட்டான். கூட்டமா பயிற்சி எடுக்க போறோம். இப்ப ஆரம்பிக்க போறோம். கூட்டமா பயிற்சியா? பலசாலிகள்லாம் ஒண்ணா சேர்ந்து பயிற்சி கொடுக்க போறோம். அந்த மாதிரி தான் ஏதோ சொன்னாங்க. யாரு என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியாது. அவன் பைத்தியக்காரா. டீமன் ஸ்லேயர் சோல்ஸ்மேனுக்கு அஷீரா ட்ரெயினிங் கொடுக்கறத பத்தி நம்ம ஸ்ட்ராட்டஜில நம்ம ரொம்ப டீடைலா வர்க் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இது சொல்லுங்க டமே கட்டான. உங்களுக்கு எல்லாமே தெரியணும். அடுத்த 3 நாள்ல நாம இதை ஆரம்பிக்க போறோம். அவ்வளவு சீக்கிரமா இது முடியுமா? இனி ஒரு நிமிஷம் கூட வீணாக்க முடியாது. அந்த மூசான் அடுத்து என்ன பண்ணுவான்றது நம்ம யாருக்குமே தெரியாதுன்னும் போது நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எல்லாத்துக்கும் தயாராகணும். ஒருவேளை மறுபடியும் டீமன்ஸ் கூட்டமா வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டா அஷிராக்கள் தயாரா இல்லைன்னா அவங்கள சமாளிக்க முடியாம போயிடும். ஒருவேளை பயிற்சி எடுக்கிற நேரத்துல டீமன்ஸ் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? எனக்கு டீமன்ஸோட நோக்கம் மிசுகோவை கடத்திட்டு போறதுல மட்டும்தான் இருக்கும்னு நான் நம்புறேன். உண்மையை சொல்லணும்னா ஸ்வாட்ஸ்மித் கிராமத்தோட சம்பவத்துக்கு அப்புறம் டீமன்ஸ் தென்படுறது ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. அப்படின்னா ஒரு அஷீராவா நம்ம சுகுக்கோ தவிர வேற யாருக்குமே பயிற்சி கொடுக்க நேரம் இல்லாம போகிருக்கோம். ஆனா குறுகிய காலத்துல மொத்த டீமன் ஸ்லேயர் காப்ஸோட மதிப்பை உயர்த்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இது அவசியம் மட்டும் இல்ல, அத்தியாவசியமும் கூட. அத்தியாவசியம். இந்த மாதிரி யோசிச்சுதான் நான் உங்ககிட்ட இந்த ஹஷீரா பயிற்சியை பத்தி சொல்றேன். இங்க பாருங்க கியோமி, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். எனக்கும் இல்லை. எனக்கும் இதெல்லாம் சம்மதம்தான். துடிப்பா இருக்கிற அஷிராவான நாங்க எங்க பயிற்சி ஆரம்பிக்கலாமா? ஓய்வு பெற்ற ஹஷீராவோட உதவியை கூட எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுது. நமக்கு ரொம்ப உதவியா அவங்க இருக்காங்க. எனக்கு அந்த ஆட்சேபனை இல்லை. அப்போ மிச்சம் இருக்கிறது இவருக்கு என்ன பிரச்சனை? வாயத்தது சொன்னாதானே தெரியும், பேசவும் பேச மாட்டாரு. இப்பதான் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்தேன், அதுக்குள்ள பயிற்சிங்கிறாங்க. என்ன அநியாயம். ஜெனிட்சு, நீ அந்த பயிற்சிக்கு வரியா? அட ஆமாப்பா, எல்லாருக்கும் தான். ஒருத்தர்னு எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கணுமா? நிஜமாவா? இது பிரமாதம். பிரமாதம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. இசுகோக்குன்னு சொல்லி பாருங்க, முதல்ல நிற்பான். இந்த யோசனையை சொன்னவன் கையில கிடைச்சான் செத்தான். என்னது? நமக்கு மேல இருக்கவங்க கிட்ட இருந்து நம்ம பயிற்சி எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். நம்மளை விட பலசாலிகளை நம்ம எதிர்க்கும் போது நம்ம இன்னும் பலசாலிகளா இருக்கணும்னா கத்திரிக்கிறத எல்லாத்தையும் பயன்படுத்தணும். ட்ரெயினாலே கசக்குது இவனு. மண்டே கட்சி பிச்சுருவான் போல. ஐயோ, நாய் விட மோசமா கிடைக்கிறாயா? என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. இல்ல ஒரு நிமிஷம் இரு. ஹே, உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நன்றி. அப்பர் ரேங்க் 4 நான் சண்டை போடும்போது இவர் சொன்ன டிப்ஸ் தானே. அந்த நேரத்துல நீ எனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த தண்டர் பிரேக்கிங் டெக்னிக்கை தான் நான் யூஸ் பண்ணேன். அதை வச்சுதான் அந்த டீமனையும் அழிச்சேன். ஆனா உன் அளவுக்கு வேகமால என்னால பண்ண முடியல, தெரியுமா? அதான் ரொம்ப ரொம்ப நன்றி. பாத்தியா சென்சு, எதர்ச்சியா நீ எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் எவ்வளவு பெரிய உதவியா வந்து அமைஞ்சிருக்காரு. சொல்லி கொடுத்தே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சொல்றேன், அஷீரா ட்ரைனிங்ல கத்துக்கிறது நமக்கு எங்க வேணாலும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும். சுத்தி வளைச்சு தண்ணி கஷ்டம் பத்தியா? ரொம்ப வெகுளியா இருக்கியே. இந்த மாதிரிலாம் பேசி நீ என்ன சமாளிச்சிடலாம்னு நினைச்சல. சிரிச்சு பேசுறோம். போயிட்டு வரேன் டாஞ்சிரோ, சீக்கிரம் குணமாயிட்டு வா. நிஜமா நான் இல்லனா இவங்கள என்ன பண்ணுவாங்களோ தெரியல. உண்மையாவே ரொம்ப நன்றி செனிட்சு. எல்லாரும் இவர் வரமாட்டேன் தானே சொன்னாரு. அன்னைக்கு இந்த வருஷம் தானே வந்தாரு.
நெய் பாலிஷ் தெரியுது. கை கண்ணு ரெண்டு இருக்கு. எல்லாம் சோந்து போயிட்டீங்களா? அதுக்காக எப்படியா தவிட்டு போவீங்க? அது கண்ணில் அது போட்டது அடையாளமே தெரியல எனக்கு. இதே மார்வேஷத்துல தான் நீங்க வந்தாரு அங்கேயும். உங்களை வச்சு நான் என்ன பண்றது? இப்ப இருக்க அஷிரா கிட்ட எல்லாம் பயிற்சி இன்னும் கடுமையா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க வரமாட்டேன்னு தானே ஐயா சொன்னீங்க. பாரு எவ்வளவு சந்தோஷமா சுறுசுறுப்பா இருக்காருல்ல. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நம்ம அவருக்கு எல்லா உதவியும் செஞ்சாகணும். எல்லாரும் சோர்வடைஞ்சிருவாங்க. அதனால அவங்க சாப்பிடுறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். நீங்க யூனிவர்சிட்டி அக்கா தானே. இருந்து தலைப்படலாங்க. சரி போதும், எல்லாரும் வாங்க, இது சாப்பாட்டு நேரம். என்னால முடியல, சாதத்தை பத்தி நினைக்க முடியல. இனி எடுக்கிறாங்க ட்ரைனிங். எவ்வளவு பலவீனமா இருக்கானுங்க. இங்க பாருங்க டெங்கன், அவங்க மேல இந்த மாதிரி கோவப்படாதீங்க. எனக்கு மட்டும் அவங்க மேல கோவப்பட ஆசையா? இவங்க இருக்க நிலைமையில அடுத்த அஷிரா கிட்ட இவங்களை நான் அனுப்புறேன்னா தோணிட்டுலாம் செத்துருவாங்க. என்னங்க லார்ட் டெங்கன், சூப்ல உப்பெல்லாம் போட்டு தயாரா இருக்கு. இந்த மாதிரி பயிற்சி உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. இங்க பாருங்க டெங்கே, அவங்க உடல் பலத்தை ஏத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி எல்லாம் கொடுப்பீங்க? இதுக்கப்புறமா மோச்சிரோ கூட வேகமா நகர பயிற்சி எடுப்பாங்க. அவன் பார்க்க பரிதாபமா தான் இருப்பான், ஆனா அவன் கடின உழைப்பாளி தெரியுமா? அதுக்கப்புறம் மிட்சூரியோட வளைஞ்சு சண்டை போடுற பயிற்சி இருக்கு. எல்லாருக்கிட்டையும் கிட்ட போகணும். அவன் வால் பயிற்சி தருவான். பாம்பு போல சண்டை போறத அவன் கத்து கொடுப்பான். அப்புறம் தனிமை இருக்கான். வீசி எப்படி அடிக்கிறது எப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு முடிவே கிடையாது. கடைசியில எவையோட தசைகள் பெருக்கிற பயிற்சி இருக்கு. அவருக்குள்ள பாத்துகளே எல்லாம் மறுகையா. ஒரு அஷிராவுக்கு நிரந்தரமா அவங்க டீமன் ஸ்லேயர் வீரர்களா இருக்கிறதுனால இதெல்லாம் கண்டிப்பா தேவை. அவங்களோட ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அவங்க கூட்டிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன ஆர்மி ட்ரைனிங் கூட மோசமா போகுது போலங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் சிறந்த பயிற்சியை நான் தரேன். மிகப்பெரிய பொறுப்பு உங்க மேல இருக்கு. ஐயோ உன்னை ட்ரைனிங் கொடுக்க சொன்னாங்க, அடிக்க சொல்லல. இப்படியே போச்சுன்னா என் உடல் வெப்பம் அதிகமாகாத. நீங்க எல்லாரும் பலகீனமா இருக்கீங்க. ஐயோ அப்படினா அப்படியேதான். என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க? எதிரி எப்போ எந்த பக்கத்துல இருந்து தாக்குவானே தெரியாது. உணர்ந்து சொல்ல நீ ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்க. டீமனா இருந்த நேரத்துக்கு ஒரு தலை 3 தடவை வெட்டப்பட்டிருக்கும். மனசு நிலை தடுமாறாம எப்பயுமே இருக்கணும். கவனிச்சியா? நீ இவங்களுக்கே எப்படின்னா நம்ம 3 பசங்க நிலைமை நினைச்சு எல்லாரும் சிறப்பா செயல்படணும். இது எல்லாமே டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக எடுக்கிற பயிற்சி. ஐயா அதான் செத்து மிதந்துக்கிறாங்க. ஐயா விட்டு பாருங்க. நமக்காக உயிரை விட்டு டீமன் ஸ்லேயர் வீரர்களுக்காக பண்றோம். இந்த அவனுக்கு இங்கே உயிரை விட்டுக்கிறாங்க. மக்களுக்காக பண்றோம். கடைசி வரைக்கும் விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறுதியில நம்ம ஜெயிக்கணும். என்னாச்சு? காலில் ஏதோ எடுத்துட்டு இருக்கு. ஏன் மண்டமலே பெரிய ஆகிடுங்க நீங்க? ஏன் இப்படி மண்டையில கொத்துற? ஒய் மீ அவசரம் அவசரம். இது மாஸ்டர் கிட்ட இருந்து வந்த கடிதம். உடனடியா படிக்கணும். கடிதமா? எனக்கா? காட்டு. அவரு எப்படி எனக்கு? அவரு டான்ஸ் உட்கார்ந்து எனக்கையும் அஷிரா ட்ரைனிங்ல பங்கெடுத்துக்கலையா? ஏன்? இந்த தகவல் ஏன் இவர்கிட்ட சொல்றாங்க? டான்ஜரோக்கு ஏன் சொல்றாரு? இங்க பாருங்க ககாயா, ஹஷிராக்கள் எல்லாரும் வரப்போற யுத்தத்துக்காக தயாராயிட்டு இருக்காங்க. டிமன் ஸ்லேயர் வீரர்களுக்காக ஹஷிரா பயிற்சி ஆரம்பிச்சாச்சு. உங்க பசங்க எல்லாரும் உங்க ஆசையை நிறைவேற்றுறாங்க. உங்க நம்பிக்கையை அவங்க நிச்சயமா காப்பாத்துவாங்க. டான்ஜரோ தங்கச்சி ஃபர்ஸ்ட் அவர் தான் நின்னாரு, போய் பேசணும்னு சொல்றாரு போல. எல்லாரும் ஒரே குறிக்கோளோட இருக்காங்க. அம்மானே,
சொல்லுங்க. ரொம்ப மோசமாகிறாரு. இது வரைக்கும் எனக்காக நீ செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஐயா இவர் என்னையா இறந்து வர போல இருக்கு. இவங்களா இங்க இருக்க போல சீக்ரெட் ஆஃபீஸ். குட் ஈவினிங் டமாயு. ராத்திரியில ஜன்னலை திறந்து வைக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனா இன்னைக்கு ராத்திரி நிலவு ரொம்ப முழுசா அழகா இருக்கு. உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். நான் ஓவியாசிட்டி ககாயா மெசஞ்சர்ஸ்ல நானும் ஒருத்தன். ஆனா உண்மையாவே நீ ரொம்ப அழகா இங்க ஒளிஞ்சிருக்க. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ககாயா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இந்த இடத்தை உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? மனிதர்களுடைய தொடர்பால நீ வாங்கி இருக்கிற இந்த பழைய வீட்டோட ஓனரை நான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்ல, பகல் நேரத்துல யுஷிரோவை நான் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னதான் நான் பயிற்சி எடுத்தவனா இருந்தாலும் நான் சாதாரண காகம் தானே. நான் எங்க இருந்தாலும் யாரும் என்ன பெருசா கண்டுக்க மாட்டாங்க. நிச்சயமா உன்னை காயப்படுத்த. அதனால நீ தைரியமாயிரு. அப்போ என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? உனக்கு எப்பவுமே சந்தேகம் தான் இல்ல? நீங்க தான் வேணும் கூப்பிடுறாங்க போல. டான்ஜிரோ மாதிரி உன்னுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். எதிர்பார்த்தது தான். அவர் மனசுல என்ன இருக்கு? காங்கியா எப்படியாவது என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறாரா? யுஷிரோ எங்க? யுஷிரோவை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பார், அவனுடைய காலடிகள் நம்மளை நோக்கி வரதை நீ பார்க்கலாம். இப்போ நான் வந்த விஷயம் என்னன்னு உனக்கு சொல்லிடுறேன். டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு டீமன் பிசியாலஜி அண்ட் பார்மாசூட்டிகல்ஸ் பத்தி தெரியும். நெசுகோக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றம் விஷயமா அவளோட நீ சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோம். அந்த முசானை நம்ம அழிச்சே ஆகணும். அதுக்கு நீ எங்களுக்கு ஒத்துழைப்பியா? தயவு செஞ்சு உபியாஷிக்கு மாளிகைக்கு வா. இதுவே வந்து பேசுற மாதிரி இருக்கு. ஒரு டீமனையா? அதுவும் அந்த இடத்துக்கா? அங்கே ஏற்கனவே நெசுக்கு அங்கே தான் இருக்கிறான். ஸோ இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோடே வேறு லெவலில் இருந்தது. எனக்கு என்னென்னா மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான். ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம் நடந்தது பாருங்கள். நம்ம 2 ஆஷிராவையும் பார்த்தீங்கன்னா மூசான் வந்து கேஸ்டருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வெளியே அனுப்பிச்சான். இது எதுக்குடான்றது மண்டையில் ஓடிட்டே இருக்குது. இது என்ன ட்ராப்பா, எதுக்காக இது செஞ்சான்றது காரணம் இல்லாமல் இதை பண்ணியிருக்க மாட்டோம். ஒன்றுக்கு உள்ளே கூப்பிட்டுருந்தா சண்டை போட்டிருந்தா அதையும் போகல. உள்ளே வர வச்சு வெளியே அனுப்பிச்சிருக்காங்கன்னா மேபி இவங்க மூலிமா இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக மூசான் பண்ண வேலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இவங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரையும் வர வச்சுட்டு இப்போ இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க இல்லையா, ஸோ இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணியிருப்பான்னு தான் தோணுது. வேறு என்ன விஷயமா இருக்க முடியும்? இப்போ நெசுகோ தான் டார்கெட்னா இந்த இடத்த கண்டுபிடிக்கணும் மூலிமா பண்ணியிருக்கணும். அதுதான். பட் அந்த சைடு அந்த கத்தி செய்கிறவங்க அந்த கிராமம் வந்து நான் சொன்னேன் இனிமேல் டீவன் இவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த இடமே மாற்றினவங்கடா சரி பண்ண பார்த்தா அவங்க உஷாராக தாங்கிறாங்க. அவங்க வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதுவும் நல்லா போச்சு. அவன் 3 பசங்க அதே கதை தான். இன்னொசைக்கேவும் ஜெனிஸாக மிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். தலைவனுங்க அப்படியே தாங்கிறாங்க. எந்த மாற்றமும் இல்லை. நான் கூட எங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சேன். இல்லை, அப்படியே தாங்க, ஒரு சொட்டு கூட மாறல. முக்கியமாக வந்து நெசுகோ கிட்ட என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தா அதே தான் பண்ணியிருக்காங்க. இன்னொசைக்கே கொஞ்சம் அட்வான்ஸாக நான் தான் அப்படின்னு ஏற்கனவே அவருக்கு நல்லா புகுத்தி வச்சுருக்கான். அதெல்லாம் பண்ணால் நல்லா போச்சு.
அண்ட் இன்னொரு விஷயமும் இன்றைக்கி தெளிவாச்சு. உரைச்சி வந்து எல்லாருக்குள்ளேயுமே அவைக்கனவா போல இருக்குது. நம்ம நினச்சோம் அந்த ஃபயர் ப்ரீத்திங் டெக்னிக் யார் அந்த வம்சமோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும் போல அப்படின்னு நினச்சோம். அப்புறம் லவ் ஐஸ்வர்யா எப்படி மேபி அவங்களும் இருப்பாங்களா அப்படிலாம் நினச்சின்னு இருந்தேன். பார்த்தா இது எல்லாருமே பண்ண வேண்டியது இருக்குது. அது ஒரு சூழ்நிலை வரப்போ தான் அது வருது. மேபி இந்த மாதிரி அப்போ எல்லாருமே இந்த மாதிரி கடினமாக பண்ணால் உங்களுக்கும் அவைக்கனாகனு இப்போ எல்லாருமே தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஆனால் தெரியல யாருக்குமே. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயும் பார்த்தா அது எப்படி ஆச்சு அந்த உணர்வை தான் சொல்கிறாங்களே தவிர எதுவும் தெரில. நான் கூட மிஸ்டர் அஷிரா வந்து சின்ன வயசுலேருந்தே ஏதோ பண்ணுறாரு, மேபி அவருக்கு என்ன தெரியுமா நினச்சேன். இல்லை, அவரும் அது எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு தான் சொல்கிறாங்க. லவ் ஐஸாக சுத்தம் அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அதுதான் யாருக்குமே என்ன அந்த விஷயம் தெரியலன்றது தான். அதுதான் டவுட்டாக இருக்குது. அப்புறம் எப்படி கற்றுப்பாங்கன்ட்டு, எதை பண்ணி எது பண்ணால் இது வருன்றது எப்படி அவங்களுக்கு தெரியும், எந்த ப்ராக்டிஸ் பண்ணால் இது நடக்குன்றதும் தெரியாதுல்ல. பட் இது எப்படி கற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் மிஸ்டர் ஐஸ்வர்யாட்டு லவ் ஐஸ்வர்யாட்டு விசாரிச்சது. பட் லவ் ஐஸ்வர்யா அதை பற்றி எதுவும் சொல்லலை. பட் மிஸ்டர் ஐஸ்வர்யா ஒரு விஷயத்த சொன்னார். நான் வந்து சாவுக்கும் வாழ்வுக்கும் நடுவில் இருக்கிற அந்த தருவாயில் என்னுடைய உடம்பு எல்லாமே போகிற அந்த தருவாயில் நான் முயற்சி பண்ணப்போ வந்துச்சு. இதே மாதிரி தான் டேஞ்சிரும் போனோம். அன்றைக்கும் அவனால் சுத்தமாக முடியல. என்ன சொல்கிறது, அந்த டீமன்ஸ் வச்சு பாருங்கள், சாவர தருவாயில் தான் அவன் இன்னும் உக்கிரமாக வரான்ட்டு. ஸோ அந்த மாதிரி மோடு அவங்களுக்குள்ள அந்த அந்த வெறியும் கோபமும் தன்னம்பிக்கையும் எந்த அளவுக்கு வருதோ அந்த டைமுக்கு அது அவைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த டிப்ஸ் தான் சொன்னார். அதை தான் பிடிச்சிக்கிட்டு ஐஸ்வர்யம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ ட்ரை தான் அந்த மாதிரி பண்ணி நிற்க வச்சா வரும். அதனால தான் போட்டு இப்படி வாட்டி வதக்குறாங்க. ஸோ உயிர் போகிற ட்ரைனிங் கொடுக்குறப்போ அது வரும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நினைப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப மோசங்க அது. எனக்கு ஆர்மி ட்ரைனோட மோசமாக தெரிஞ்சிச்சு. ஒரு ஐஸ்வர்யாட்டு வந்து தப்பிக்குது, என்ன மொத்த ஐஸ்வர்யாட்டி லைனாக போனோமா. ஸோ ஒருத்தரும் போட்டு வச்சு செய்கிறாங்க. செம்மையாக போச்சு. இவங்களுக்கே இந்த நிலமைனால் நம்ம 3 பசங்களை வச்சு செய்ய போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. இன்னொருக்கே டேஞ்சராக வேறு கதை. பட் வந்து இங்கே ஜெனிஸை தான் கதறி அழுவான்றது தெரியுது. பட் என்ன பண்ணுறது, உன் நெஸ்கோக்காக தான்டா அப்படின்னா அவனும் உற்சாகமாக வந்துடுவான். ஸோ பாப்பா எடுக்குது. இல்லைப்பா, அப்படியே இருந்தாலும் நம்ம மிஸ்டர் அஷிரா வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆளாக தான் இருந்திருக்கு. அதனால அவருக்கு வந்துச்சு. பட் மற்றவங்களுக்கு எப்படா வரும்னு எனக்கு புரியல. ஏன்னா சவுண்ட் அஷிரா கூட கிட்டத்தட்ட அந்த சாவர டைமில் தான் இருந்தார். பட் அவருக்குலாம் அது வரல. அப்போ எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறதுனே தெரியல. அப்போ லவ் ஐஸ்வர்யாக்கு வந்துச்சு இல்லை, இப்போ அது அதுதான் புரியல. அது எப்படி அப்போ அவங்களுக்கும் வந்திருக்கணும், ஆனால் இங்கே மட்டும் எப்படி வந்துச்சுன்றது அதுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து வம்சாவளி அவங்களுக்கு தான் அந்த ஃபயர் ப்ரீத்திங் இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை, யாருக்குள்ளே வேணாலும் வருது. அந்த முயற்சி எடுக்கிறவங்களுக்கு, டீமனுக்கு எதிராக முயற்சி பண்ணுற எல்லாருக்குள்ளேயும் அவர் அவைக்கன் ஆகுறாரு. ஓகே, அவன் கடினமாக இருக்கானா அவர் வராரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இது வந்து பிளட் லைன் அப்படி வரல. ஸோ வேறு விஷயமா இருக்குது. அது வந்து குரு தாங்க. அவர் வந்து இன்னும் நம்மளுக்கு அவரை பற்றி முழுசாக தெரியாது. ஒரு 4 சீன் தான் வந்திருப்பார், பேசியிருப்பார். பட் இவங்கெல்லாம் மதிக்கிற அந்த மரியாதை, இவங்க கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் கொடுக்குற மரியாதையிலேயே அவர் எப்படிப்பட்டவர்ன்றது நமக்கு தெரியும், ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவர் இங்கே இல்லை. ஃபஸ்ட் டைம் அவர் இல்லாமல் ஒரு மீட்டிங் நடக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவர் இல்லாமையா அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா படுத்த படுக்கையாக இருக்கார், ஃபுல் கட்டு போட்டிருக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. அது நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. நம்ம பசங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவராக இருந்தால் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போம். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் கொன்னதுக்கே அவர் அப்படி 6th கொன்னதுக்கே அவர் அவ்வளோ பூரிச்சு போனார். இன்றைக்கி 2 டீமனு கொண்டுட்டு வந்திருக்காங்க, அவர் எவ்வளோ பெருமைப்பட்டிருப்பார், வாழ்த்திருப்பார். அதெல்லாம் நடக்கும்னு நினச்சா அவர் முடியாமல் இருக்கார். பட் சந்தோஷப்பட்டிருப்பார். அண்டு வந்து நம்ம டொமையோவையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இங்கே தேவைப்படுது. அதை இவங்க சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்க அஷிராஸ் கூட நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார், ஸ்டோன் அஷிரா. ஸோ இவர் வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதும் புரியுது. இங்கே நெசுக்கோன்ற ஏற்கனவே டீமன் தான் உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் அவங்க இன்னும் தாங்கிட்டு இருக்காங்க. என்னையா நான் டீமன் என்ன அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்களா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பட் இங்கே எல்லாருடைய ஹெல்ப்பும் தேவைப்படுது. மூசானுக்கு எதிராக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த இடம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்வைட் போயிருக்கு. அதேமாதிரி டேஞ்சிரோக்கு இன்வைட் பண்ணது எப்படின்னா, இப்போ இன்னும் டொமையோக்கு வந்து நம்ம டேஞ்சிரோக்காக நெசுக்காக்காக உயிரியே இழக்கிறதுக்கும் ரெடியாக நின்ன ஒரு ஆள். ஸோ மேபி டேஞ்சிரோ சொன்னால் அவன் கேட்பான், அதனால் நீ கொஞ்சம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஸ்பெஷலாக லெட்டர் அனுப்பிச்ச மாதிரி இருக்குது. யார் சொன்னால் கேட்க மாட்டேன்றான், நீ கொஞ்சம் போய் பேசுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அது டேஞ்சிரோட வேலை. இப்போ அவரே உள்ள போயிடும். அவரே தயங்குறாருன்றது புரியல. இங்கே எல்லாருமே அந்த பிளட் லைன் இல்லை. அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது அவர் ஃபீல். இவங்கெல்லாம் குறைச்சி பேசுகிற மாதிரி இல்லை, அவரை குறைச்சிக்கிற மாதிரியே இருக்காது. என்னன்னு தெரியல. சார் வாய் தந்தால் அது என்ன நமக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக ஒரு பெரிய வாரே நடக்க போகுதுன்றது மட்டும் புரியுது. 4th சீசன் வேறு லெவலில் போக போகுது. நான் கூட இன்னும் சீசன் போகுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கேயே பார்த்தா மொத்தம் கூடுற மாதிரி இருக்குது. இந்த சைடும் மொத்த கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த சைடு மோஸ்டான அமைதியாக இருக்கான்னு எதுவும் பண்ணாமல் இல்லை, அவனும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த கேஷுவல் போகிறப்போ சுற்றி டீமனாக இருந்துச்சு. இங்கே ஒரு வெளியும் ஃபைட் நடந்துச்சு, உள்ளேயும் பார்த்தா சுற்றி நிற்க வச்சுருக்கான். அப்போ இது வாருக்கான அறிகுறி தான். அது எச்சரிக்கை கொடுத்து அமிச்ச மாதிரி பார்த்துக்க நான் ரெடியாகிறேன் வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.